Praise the Lord, Pastor. Okay, அவங்க Praise the Lord, வரும் வரை Pastor. நான் Praise the Lord. Praise the Lord. சோத்ரம் ஹalleluya. கேக்குதவங்க பாருங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord, Pastor. ஆமென். God bless you. ஹalleluya. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இரட்சகரே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. இரக்கத்தில் ஐசுமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்தது, எங்களை வழி நடத்தினதப்பா. உம்முடைய ஆண்டவரே ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பெருமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் மத்தியில செய்யப்படுவதாக. ஆண்டவரே தேவனே, ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். சோத்திரம் ஐயராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயராஜா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிறர் குற்றம் மன்னித்து மாதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, பிறர் குற்றம் மன்னித்து மாதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பேசப்படுகின்ற வார்த்தைகள் என்ன மறைத்து நீங்கள் வெளிப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களுக்குள்ளிருந்து தேவனுடைய வார்த்தைகளை போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே யாபேசின் ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாபேசின் ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஜெபம். ஹல்லேலூயா. பாருங்கள், அவனுடைய சூழ்நிலையிலே அவனோடு சொந்த தாய் கூட நிற்கவில்லை. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிற ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு தன் பாலகனை மறந்தாலும் அங்கே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இவனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வேளையிலே தாய் கூட அவனுக்கு துணையாக இல்லை. தாய் பாசம் என்பது மிகவும் ஒரு கொடிதான பாசம். ஹல்லேலூயா. பாசம் என்ற சொல்லியதற்கு பார்த்து துடிப்பதற்கு சொல்லி யாரோ ஒருவர் பாடினார். ஹல்லேலூயா. அது உண்மையான ஒரு காரியம். ஒரு தாயினுடைய அன்பை எந்த அன்புக்கும் இணையாக நாங்கள் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய தாயாரை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய தாயாரும் மிகவும் வெளியேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தாயார், நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சிகள். நான்
அங்கே 87ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து அங்கே இலங்கைக்கு போய் பெரிய கொடிய யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு அங்கே இருந்தவர்களுக்கு தெரியும் அந்த ரோட்டாலே எங்களோட கேகேஎஸ் ரோட் அதுல நாங்கள் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு போக முடியாது. அப்படி போனவர்கள் கூட சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த வேளையிலே நான் மற்ற பக்கத்துக்கு நான் போய் யாழ்ப்பாணம் போக வேணும் அன்புக்குரியவர்களே. ஆனா அந்த வேளையிலே என்னுடைய தாயாரை நினைத்து பார்க்கிறேன். மிகவும் ஒரு யுத்த களம், யுத்த நேரம். நான் புறப்பட்டு விட்டேன். என்னுடைய ஸ்பான்சர் இந்தியாவில் வந்து விட்டதான் அப்படி நான் திரும்ப இந்தியாவுக்கு வர வேண்டும். அப்பொழுது என் தாயார் எனக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. கரங்களை கூப்பி கொண்டு எனக்கு முன்பாக அவர்கள் நடந்தார்கள். எனக்கு பின்பாக அல்ல, அவர்கள் எனக்கு முன்பாக நடந்தார்கள். நான் அவர்களுக்கு பின்பாக சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு நான் பின்னாலே வருகிறேன். அதுக்கு பிற்பாடு ரோட்டை கடந்தோம். அதுக்கு பிற்பாடு என்னுடைய சகோதரி வீட்டிலே போய் நான் அதுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் போய் அங்கே வந்தேன். அதுக்கு பிற்பாடு அவ எப்படி தன்னுடைய வீட்டுக்கு போனான்றோ எனக்கு தெரியவில்லை. ஆனா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், உண்மையா பெத்த மனம் கல்லு. அங்கே தாய் பெத்த மனம் பித்து, தாய் பிள்ளை மனம் கல்லு. அந்த காலத்திலே அந்த நேரத்திலே அந்த உணரக்கூடிய அறிவில்லை. அப்பொழுது பிள்ளைகள் பிறக்கவில்லை, கணவர். ஆனா பாருங்கள் இப்பொழுதுதான் தெரிகிறது அந்த நாட்கள் போகின்ற வழியில எங்களுக்கு பிள்ளைகள் வருகின்ற வழியில தான் அந்த தாய் அன்பு புலப்படுது. இப்படி அருமையான தாய்மார்களும் இருக்கிறார்கள். ஆனா இந்த யாபீசுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வழியிலே அங்கே அவனுடைய தாய் என்ன சூழ்நிலையில் அப்படி ஒரு பேரை வைத்தாலோ தெரியவில்லை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தன் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் சொல்லிதான் விரும்புவார்கள். ஆண்டவரும் என்ன சொல்கிறார், ஹல்லேலூயா, நீ உன் பிள்ளை உனக்கு அப்பத்தை கேட்டா நீ கல்லை கொடுப்பாயோ, மீனை கேட்டால் நீ பாம்பை கொடுப்பாயோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய நான் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்ல ஒன்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், நல்ல தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைதான் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தாய் என்ன செய்கிறாள்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த யாபேஸ் எப்பொழுது அந்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்தானோ தெரியவில்லை. அவன் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையிலே ஹல்லேலூயா இந்த இந்த காரியத்தை அவன் வெறுத்தார், இந்த வார்த்தையை அவன் வெறுத்தார், இந்த பெயரை அவன் வெறுத்தார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் வளருகின்ற வேளையிலே நாங்கள் வளர்வதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைய காலையில கூட ஒரு சகோதரியோடு நான் பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், தனக்கு ஒரு வியாதியோ வருத்தமோ ஏதோ காய்ச்சலோ தனிமலோ ஏதோ வந்தாலும் கூட தான் முதலாவது சொல்லுவது அதைத்தான் மறுக்கிறேன் என்று, இயேசுவின் நாமத்தை ரிஃப்யூஸ் என்று சொல்லி தான் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் வேறொருவரை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே அவர்கள் அதை அப்படி சொல்லுவதிலே அப்படியே அந்த வியாதியிலேயே ஆழ்ந்து விடுகிறார்கள். அடிக்கடி அந்த வியாதி திரும்ப காய்ச்சலோ வருத்தமோ திரும்ப திரும்ப வருகிறது சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், அங்கே சீசர்களோடு படகிலே போய் கொண்டிருக்கிறார். அந்த படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே நித்திர ஒன்று இருக்கிறார். காற்றும் கடலும், கடல் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது. அங்கே சீசர்கள் பயப்படுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு சீசர்கள் எழுப்புகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், ஹல்லேலூயா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்னு சொல்லி காற்றையும் கடலையும் அடக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அப்பாவாகிய நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு நமக்கு பயத்தை அல்லது நமக்கு விரோதமாயிருக்கிற எதிரான காரியங்களை மறுக்க வேணும்னு சொல்லி அவர் சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த காற்றையும் கடலையும் அடக்க வேண்டியது சீசர்களுடைய காரியம். ஆனால் அவர்கள் பயந்து இயேசுவை வந்து எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசுவின் நாமத்தினால் இதனை கேட்டாலும் நான் தருவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நாங்கள் தான். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் அங்கே நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. அது தாயாக இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். தாயின் தகப்பன் நல்ல முறையில நடத்துவார்களாக இருந்தால் அதற்கு அனுமதி உண்டு. அது தாய்க்கும் தகப்பனுங்க நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
ஆனால் இந்த தாயை போல எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவிசுவாசமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார்களாக இருந்தால் அதை நாங்கள் மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுக்கு படிப்பித்த நல்ல டீச்சர்ஸுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆனாலும் கூட எங்களுடைய தேசத்துல எங்கள் ஊர்ல இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கிண்டர் கார்டன்ல கொடுக்கிற அந்த பாடல்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். என்னடா சின்ன வயதிலேயே முடியாது, நடக்காது, புளிக்கும், இப்படிதான் சொல்லி கொடுத்தார்களே தவிர நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த தாய் சொல்லுகின்ற வேளையிலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு கூட பிள்ளைகளுக்கு நாங்கள் தாய் தகப்பன்மார்களாகிய நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட யாத்ராகமம் காலையில நான் என்னுடைய தியானத்திலே நான் ஜெபிக்கின்ற வேளையிலே அங்கே மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்று சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னென்றால், அங்கே நாங்கள் ஆராதனை செய்ய விட்டு விடுங்கள், அப்படி இல்லாவிட்டால் அங்கே கொள்ள நோயும் பட்டியமும் வரும்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை சொல்லி சொல்லி பிள்ளைகளை ஆண்டவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடி இந்த யாபேஸ் தன்னை அவன் நினைத்து பார்க்கிறான். ஹல்லேலூயா. இந்த பேரை சொல்ல 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 என்னுடைய வாழ்க்கை அங்கே முரண்பாடாக முடியும், இந்த வாழ்க்கை எனக்கு நல்லதாக அமையாது. அல்ல, பேர் என்பது மிகவும் முக்கியம் அன்புக்குரியவர்களே. ஆனபடியத்தான் ஆண்டவராகிய தேவன் ஆபிராம் என்கிற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்கிற பெயரை மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், வேத வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் ஆண்டவர் என்ன செய்ற, ஆபிரகாமாக இருந்து வருகின்ற வழியிலே அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே சரீரம் செத்து போன ஒருவனாக இருந்தார். ஆனா அந்த ஆபிரகாம் என்று சொல்லி வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் ஆண்டவர் காண்பித்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தின வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறுகிறது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்கள், சாராயா இருந்தவளை சாராள் என்று தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனப்படியா யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை ஆசீர்வைத்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல், நாங்கள் மேனி என்று கூப்பிடுவோம். ஆனா ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார், முழு பேரை சொல்லு, தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கூட நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களை வைக்கின்ற வழியில அந்த அர்த்தத்தின்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லவில்லை. எனக்கு சின்ன மகள் இருக்கிறாள், அவளுக்கு பேர் மேர்சி சுலமைத் என்ற பெயரை வைத்தேன். சுலமைத்தன் சொல்லி பார்க்கின்ற வழியில அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் ஒரு உன்னத பாட்டிலிருந்து வசனத்தை சொல்லி, சுலமித்தியில் எதிர்பார்க்கிறீர்கள், அவள் 2 படைகளுக்கு சமானம் என்று. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஆவியிலே இருந்தது. என் பிள்ளை 2 படைகளுக்கு சமானமா எழுந்து நிற்கணும், தேவனுக்காக காரியங்கள் செய்யணும். அதே போல மேர்சி என்கிற பெயரை சேர்த்து வைத்தேன். உண்மையாகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சரியான ஒரு இரக்கம் உள்ள பிள்ளை. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் அவளை அங்கே அதை தூக்கி பிடித்து அதை அல்லது எடுத்து வைத்து அப்படியான காரியங்கள் செய்வதில் பேசுவதாகட்டும் காரியங்களை செய்வதாகட்டும் திருச்சபையிலே ஒரு சாட்சி உள்ள பிள்ளை. ஆனப்படினா நாங்கள் பேர் வைப்பதிலே அதுக்கு அர்த்தம் உண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அது சாதாரணமாக நாங்கள் நினைத்து விட கூடாது. ஹல்லேலூயா. ஆனப்படினா இந்த யாபேஸ் என்ன செய்கிறான், தன்னை சுதாகரித்துக் கொள்ளுகிறான், அங்கே தனக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் சொல்லி விரும்புகிறான். இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்க்கின்றவர்களை யாக்கோபு, அவன் எத்தனாக இருந்தான் அன்புக்குரியவர்களே. ஆனபடினால் அவன் எப்படி ஏசாவை தன்னுடைய அண்ணனை சந்திப்பது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்துலதான் வருகிறான். எல்லோரையும் அக்கறைப்படுத்திட்டு அவன் இக்கரையிலிருந்து என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் அங்கே அவனோடு அங்கே காரியங்கள் நடக்கின்ற வேளையிலே அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வைத்தாலுடைய நான் உண்மை விட போவதில்லை. ஹல்லேலூயா.
என்னன்னு சொல்லி சொன்னால் அவனுக்குள்ளே தெரிந்து விட்டது இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு பிற்பாடு அங்கே ஆண்டவர் தான் தன்னை ஆசீர்வதிக்க முடியும். இந்த துஷ்ட லாபான் கூட தன்னை சொந்த மாமன், ஆனாலும் அவனால் தன்னை ஆசீர்வதிக்க முடியாது. தன் பெண் பிள்ளைகளுக்காவது தன் மருமகனை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனால் மனுஷர் தான் அன்புக்குரியவர்களே. ஹலே லூயா. ஆனப்படினால் பாருங்கள், அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் அப்பொழுது கேட்கிற அவனுடைய பேர் என்ன என்று கேட்டு யாக்கோபு என்கிற பேரை மாத்தி இஸ்ரவேல் என்கிற பேரை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற. ஹல்லேலூயா. அவனுடைய இருதயமும் மாற்றப்படுகிறது அன்புக்குரியவர்களே. முன்பு ஏசாவை அவன் வெறுத்திருந்திருக்கலாம், பயந்திருக்கலாம். ஆனா அந்த பயம் வெறுப்பு மாறி போகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், எங்களுக்குள்ளே நல்ல ஆவியானவர் அசைவாடுவாராக இருந்தால் ஹல்லேலூயா, சத்துருக்களும் தேவன் என்ன செய்வார்? சமாதானமாகும்படி தேவன் செய்வார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் பிரியமா இருந்தால் சத்துருக்கள் கூட தேவன் என்ன செய்வாரா? சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. அன்றைய காலை வேளையிலே ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கின்ற வேளையில ஒரு டொலர் கடை போல ஒரு கடை இருந்தது. அப்பொழுது என் மகனையும் கூட்டிக் கொண்டு போனேன். மகன் உள்ளுக்குள்ள வர மாட்டேன், வீட்டை போகணும்னு சொல்லி அவர் நின்று கொண்டிருந்தார். நான் சொல்லி இந்த கடையில என்ன இருக்கட்டு பார்ப்போம்னு சொல்லி கதவை திறந்து போகின்ற வழியிலே பாருங்கள், சில வேளை நீங்கள் போன் எடுக்கின்ற வழியில சில பேர் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு கதைக்க விருப்பம் இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றை சொல்லி நான் வைக்கிறேன்னு சொல்லி வைத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. அதே போன்ற ஒரு காரியம் தான் அந்த ஓனர் நின்று கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் வச்சு ஓன்ட்டு கேட்டார். எனக்கு உடனே தெரிஞ்சு விட்டது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனபடினால் நான் போனேன், ஏதோ பார்க்கலாம்னு சொல்லி போன. நான் உடனே திரும்பி வந்து கதவை திறந்து கொண்டு ஓகே தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அப்படி சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நாங்கள் தான் எங்களுக்குள் வருகின்ற உணர்வுகளை நாங்கள் தான் மறக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்த நேரத்துல ஒரு ஃபைட் பண்ணுகிற ஆவியோடு நான் நிற்பேனாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் எனக்கு என்ன செய்யும்? அதுதான் இருக்கும். ஆனா அதை நான் ரிஃப்யூஸ் பண்ணி பிளஸ் யூன்னு சொல்லி போட்டு வந்தேன். அதை பிறகு நான் நினைத்து பார்க்க கூட இல்லை. இப்பொழுது மெசேஜை சொல்லுகிற வழியில்தான் எனக்கு ஞாபகம் வருது. எதை நீங்கள் மறுக்கிறீர்களோ, பூமியிலே பாருங்கள், பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். பூமியில எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழும். எது நீங்க மறுக்கிறீர்கள், மூல பாச சொல்லப்படுகிறதா, எதுக்கு நீங்க அனுமதி மறுக்கிறீர்களோ, உங்கள் உணர்வுகள்ல உங்களோட சிந்தனைகள்ல பிசாசானவன் என்ன செய்வான்? எண்ணங்கள். இது மட்டுமல்ல, எத்தனையோ காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதில் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை அவன் என்ன செய்வான்? அங்கே அரண் போல கட்ட முயற்சி பண்ணுவான். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேரோட புடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படுகிறது. என் ஆவியில வேரோட பிடுங்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் சமாதானத்துக்குத்தான் அழைத்திருக்கிறேன், பரிசுத்தத்துக்குத்தான் நான் அழைத்திருக்கிறேன் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனபடினால் அவன் சொல்லுகிறான், அங்கே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. யாபேஸ் ஒரு நல்ல 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 காரியங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைய காலையில கூட ஒரு புக்கை வாசிக்கிற வேளையில சொல்லப்படுகிற தேவன் என்ன செய்கிறார்? எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய தெரிவுகளிலே நாங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை எங்களுக்கு செயல்படுத்துகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்படியே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொள்ள எந்த ஒரு காரியமா இருக்கலாம். ஹல்லேலூயா. இதிலேயே தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வழி நடத்துதல் என்ன, ஆவியானவருடைய சித்தம் என்ன. ஹல்லேலூயா. இன்றைய காலையில கூட நான் ஆண்டவரிடத்தை ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஆவியானவரே, எங்களுடைய ஆவியானுடைய சத்தம் எங்களுடைய இருதயத்திலே பேசும் அன்புக்குரியவர்களே. அதை நாங்கள் மீறி நடப்போமாக இருந்தால் அதனுடைய முடிவு மிகவும் பாரதூரமான ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படினால் ஆவியானவர் எப்படி எங்களை நடத்துகிறாரோ அந்த நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். ஆனபடினால் தான் பாருங்கள், யாக்கோபு சொல்லுகிறான், என்னை நீர் ஆசீர்வதித்தாலுடைய நான் நம்ம விடப்போவதில்லை என்று சொல்லுகின்ற வேளையிலே தேவன் அவனை ஆசீர்வதித்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அனுப்புகிறார். அதுக்கு பிற்பாடு அங்கே அவனோடு அங்கே எதிராகி வந்த அந்த ஏசா கூட பாருங்கள் மனம் மாறி அவனுடைய சகோதரனாக
அங்கே அவன் மேல அன்பு செலுத்துகிறான். அதே போலதான் இந்த யாபேஸ் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. எந்த நாள்ல சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அதே போல பாருங்கள், ஆதியாகமம் 1:26 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வைத்து, ஹல்லேலூயா, ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வைத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதனை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், சத்ரு எவ்வளவு பொய்ய சொல்லியிருப்பான். இந்த ஏவாளுக்கு சொல்லுகிறான், என்ன சொல்லுங்கள், அங்கே இந்த கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் தேவனை போல் மாறிவிடுவீர்கள் என்று. ஆனால் உண்மையாகவே அங்கே பார்க்கின்ற வேளையிலே ஆதாமை தேவன் என்ன செய்தார்? தேவ சாயலாத்தான் படைத்தார். அவன் ஏற்கனவே அவன் தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ஏவாளுக்கு அந்த புத்தி எங்க போனதோ தெரியல. அங்க உடனே சொல்லி இருந்திருக்க வேண்டும், நாங்கள் ஏற்கனவே தேவனுடைய சாயலாகத்தான் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அதே போல்தான் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தனைகளிலே, ஹல்லேலூயா, அங்கே நமக்கு எதிரடியாகவே காரியங்களை செய்ய வைப்பான். ஹல்லேலூயா. ஆனால் இவன் சொல்லுகிறான் பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. நீங்க கட்டாத வீடுகளையும் தோண்டாத துறவுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றார் தேவன்? ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்றார், வா, அங்கே அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், அங்கே பாலும் தேனும் நலமும் விசாலமுமான ஒரு இடத்துக்கு நான் அவர்களை நான் அனுப்புவேன். அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அதே போலதான் பாருங்கள், ஆண்டவருடைய இருதயம் அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அவன் அந்த இருதயத்தை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். சொல்லுங்கள், என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே, என் குடும்பத்தின் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை தூக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எனக்கு விலக்கி காத்தரலும். பரமண்டலங்கள் ஜெபத்தில கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்தரலும். ஹல்லேலூயா. அதே போல யாவேசும் இங்க சொல்லுகிறான், ஹல்லேலூயா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்தரலும். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இவர்களை தீமையிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளும். நம்முடைய அப்பா எப்பொழுதும் பாருங்கள், நாங்கள் நல்லதை விரும்ப வேண்டும், நல்லபடி நடக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், ஆண்டவர் தான் எனக்கு இப்படி கொடுக்கிறார், அப்படி சொல்ல பழகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வகதெடுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். இன்னொரு பிரச்சனையா இருந்தாலும் முழங்கால போட்டு, வானத்திலும் பூவிலும் பூமியிலும் பூமியின் கீழாளுடைய கால்கள் எல்லாம் முடங்கும், அவரை நோக்கி 2 கரங்களையும் உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லுங்கள், தேவரீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களை எல்லைகளை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வைத்து எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆனபடி அப்படி அவன் வேண்டிக் கொண்ட வேளையிலே அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எங்களுக்கு நாங்கள் ஒரு பள்ளத்தாக்கி லீலி புத்தகம், ஒரு புத்தகத்தை நாங்கள் நிறைய வருஷங்களாய் நாங்கள் வெளியிட்டு கொண்டோம். இதிலே இந்த ஜெபம் எப்பொழுதும் இருக்கும். அதே போல நான் இப்ப பின்னிட்டு பார்க்கிறேன், தேவர் அப்படித்தான் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களை எல்லைகளை பெரிதாக்கி வைத்திருக்கிறார். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு பிசாசு தீங்குகளை கொண்டு வருவான், ஆனாலும் ஆண்டவருடைய சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதுமே கூட இருக்கிற இந்த வேளையில நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, யாபேசுடைய ஜெபத்தின் பிரகாரம் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும். ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும் தகப்பனே. ஆண்டவரே, என் ஆவியானவரே, எப்பொழுதும் நீர் எங்களுக்குள் இருந்து எங்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். அருமையான மகேந்திரம் ஐயா, சௌரி டாலி அவர்களை ஆசீர்வதியும், ஆண்டவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, லெஸ்லி ஐயா, சௌரி ரீட்டா அவர்களை, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரையும் இந்த வசனத்தின்படி அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன் அம்மா. ஆமேன். ஆமேன்.